இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற ஒரு அம்சம் தான். அதை அப்படியே எடுத்து பேர் மாத்தி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பித்தளை மாத்தியே கேள்விப்பட்டு இருக்கிறோம், பேர் மாத்தியே கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? அதான் இந்த திருட்டு திமுக. தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே தழுவி மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கணுங்கிறதுக்காக எனக்கு தனிப்பட்ட முறையில அழுத்தங்கள் தராரு, மிரட்டல் விடுக்கிறாரு அப்படின்னு பகிரங்கமா குற்றம் சாட்டி இருந்தார். RSS தன்னுடைய ஊழியர்களை இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டத்தில் ஈடுபட வைத்து தனித்தனி வீடுகளுக்கா போயிட்டு அவங்க மத்தியில மத பிரச்சாரம் செய்யறது, மத வெறுப்பு பிரச்சாரம் செய்யறது, இஸ்லாமியர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் தப்பு தப்பா மத பரப்புரை செய்யறது. இதுதான் இல்லம் தேடி கல்வியோட அடிப்படை நோக்கமே. நரக மாளிகை அப்படிங்கிற புத்தகத்துல இது எப்படியெல்லாம் செயல்படுத்தப்பட்டது, கேரளாவில் பழங்குடிகள் மத்தியில எப்படியெல்லாம் நாங்க மத வெறுப்பு பரப்புரைய செஞ்சோம் அப்படிங்கறத மிக தெளிவா சுட்டி காட்டி இருப்பாங்க. வாய்ப்பு இருந்தா அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. இப்படி மறைமுகமாக தேசிய கல்விக் கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக. ஆனா இங்க வந்து நம்ம கிட்ட நாடகம் ஆடுறது, நடிக்கிறது. இப்ப சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேரும் தேவையா? அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின், இந்த ரெண்டு ஹேஷ்டேக்ல எந்த ஹேஷ்டேக் ஜெயிக்க போகுது? கடந்த 2 நாட்களாக கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக திமுகவும் அதனுடைய கொத்தடிமை உடன்பிறப்புகளும் அதனுடைய ஆபாச ஐடி விங்கும் ட்ரெண்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் ஒரு 3.25 லட்சம் ட்வீட்டுகள் அந்த ஹேஷ்டேக்ல போடப்பட்டு இருக்கு. நேற்று மாலையில இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக பாஜகவும் அதனுடைய ஐடி விங்கும் ட்ரெண்டிங் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில அபிஷியலா அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய முகநூல் கணக்குல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக தொடங்கி வச்சிருக்காரு. இப்ப இந்த ரெண்டு ஹேஷ்டேக் போட்டியில யாரு ஜெயிக்க போறாங்க? இதுதான் இப்ப தமிழ்நாட்டோட ஹாட் டாபிக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டா இவங்க ரெண்டு பேருமே ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ரெண்டு ஹேஷ்டேகுக்கும் பதிலா கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய ஐடி விங்கும் நேத்துல இருந்து ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அறிவிச்ச ஒரே 1 மணி நேரத்துல 50,000 ட்வீட், 2 மணி நேரத்துல 1.25 லட்சம் ட்வீட், இந்நேரத்துக்கு 2 லட்சம் ட்வீட்டை கடந்து போயிட்டு இருக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்காக இந்த ஹேஷ்டேக் சண்டை? உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அத அறிவிப்பு அப்படின்னு சொல்றதை விட ஆணவமான பேச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 ஏத்துக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய கல்வி நிலுவைத் தொகையை நாங்க விடுவிக்க மாட்டோம், தமிழ்நாட்டிற்கு நிதி தர மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே ஆணவமா பேசினார். இப்ப அதற்கான எதிர்ப்புகள் இங்க கடுமையா எழுந்துச்சு. நாங்க எதுக்காக தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும்? அதை ஏத்துக்கிட்டா எங்களுக்கு மறுபடியும் இந்தி திணிப்பு தான் வந்து சேரும். நீங்க தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வரீங்க. அதன் வாயிலாக மறுபடியும் மறைமுகமா இந்தி திணிப்பை கொண்டு வர பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி தேசிய கல்விக் கொள்கையையும் அதை திணிக்கின்ற ஒன்றிய பாஜக அரசையும் ஆணவமாக பேசிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானையும் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தார்கள் தமிழர்கள். இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசையும் பிரதமர் மோடி அவர்களையும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு இது எல்லாத்தையும் எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செஞ்சாங்க. அதிகாரத்துல இருக்கிற இவங்க எதுக்காக ஆர்ப்பாட்டம் செய்யணும்? இப்ப அதிகாரத்துல இல்லாத நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செஞ்சா அதுல ஒரு பொருள் இருக்கு. எல்லா அதிகாரத்தையும் கையில வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் செய்யறது யாரை ஏமாத்துறதுக்கு? நீ எனக்கு சேர வேண்டிய கல்வி நிதியை தரலையா, நான் உனக்கு வரி கட்ட மாட்டேன். இத தைரியமா அறிவிக்கிறதுல முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தயக்கம்? சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்க இப்படியே எங்களை நிதி கொடுக்காம வஞ்சித்துக் கொண்டிருந்தால் இதுக்கப்புறம் நாங்க மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்போது கோ பேக் மோடி அப்படின்னு சொல்ல மாட்டோம், கெட் அவுட் மோடின்னு தான் சொல்லுவோம்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இதை கேட்டு ஆத்திரம் அடைந்த அண்ணாமலை அவர்கள், நீ தைரியம் இருந்தா சொல்லி பாரு, நீ கெட் அவுட் மோடின்னு சொல்லு, நான் பாலிடாயில் பாபு அப்படின்னு சொல்லி உன் வீட்டுக்கு முன்னாடி போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன், கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு நான் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்ணுவேன் அப்படின்னு இவர் ஒரு எதிர் அறிவிப்பை வெளியிட்டாரு. இப்ப மேற்கொண்டு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். என்னதான் இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்.
நாம திமுகவை எதிர்க்கிறோம், வாரிசு அரசியலை கண்டிக்கிறோம், அதெல்லாம் வேற விவாதம். ஆனா இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர். அவரை தைரியம் இருந்தா நீ சொல்லி பாடுறா அப்படின்னு எல்லாம் அண்ணாமலை அவர்கள் ஒருமையில் பேசியதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை வன்மையா கண்டிக்கிறோம். சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக அவங்களோட ஐடி விங்க வச்சு ட்ரெண்டிங் பண்ணி காட்டினாரு. இப்ப வரைக்கும் ஒரு 3.25 லட்சம் ட்வீட் போட்டிருக்காங்க. ரைட், ஓகே. இன்னைக்கு காலையில அண்ணாமலை அவர்கள் அபிஷியலா கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக ட்ரெண்டிங் பண்ண தொடங்கி இருக்கிறாரு. இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க ரெண்டு பேருமே தேவையில்லை, நீங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஆணிதான், நீங்க ரெண்டு பேருமே வெளியே போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக நேற்று மாலையில இருந்து ரொம்பவே ஃபயரா ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ட்ரெண்டிங் அப்படின்னாலே நாம் தமிழர் கட்சி கூட யாராலையும் போட்டி போடவே முடியாது. இப்ப இன்னொரு பக்கம் வேற சில கேள்விகளும் வந்திருக்கு. நீங்க எதுக்காக இதுல தேவையில்லாம தலையிடுறீங்க? திமுக பாஜகவை தானே அட்டாக் பண்ணுது, அதுல எதுக்காக நீங்க குறுக்க போயிட்டு இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ற மாதிரி திசை திருப்புற மாதிரி ஒரு ஹேஷ்டேக ட்ரெண்டிங் பண்ணணும்? இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் மறைமுகமா சங்கிகளுக்கு உதவுற வேலை அப்படின்னு எல்லாம் சில அறிவு ஜீவிகள் ரொம்ப மேதைத்தனமா பேசி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கையை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது திமுகவிற்கு அதை எதிர்ப்பதில் எந்த ஒரு நிலையான கொள்கையோ கோட்பாடோ இல்லவே இல்லை. இத 100 விழுக்காடு அடிச்சு உறுதியா சொல்ல முடியும். நம்ம முன்னாடிதான் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிற மாதிரி நடிப்பாங்க, நாடகம் ஆடுவாங்க. ஆனா திரைமறைவுல அதை எப்படியெல்லாம் மறைமுகமா செயல்படுத்தலாம் அப்படின்னு திட்டம் தீட்டி கனகச்சிதமா அந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. நம்மளையா? நான் வேணும்னா சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன். திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல ஒரு கல்வி குழுவை அமைச்சாங்க. எதுக்காக? நாங்க தேசிய கல்விக் கொள்கை NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஏத்துக்க மாட்டோம், அதுக்கு பதிலா தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சு ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில ஒரு குழுவை அமைச்சாங்க. அந்த குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் தான் ஜவஹர் நேசன். 2 வருஷம் அந்த குழு நடந்துகிட்டு இருந்துச்சு. 2023ல ஜவஹர் நேசன் அந்த குழுவுல இருந்து விலகிட்டார். ஏன் விலகன அப்படிங்கிறதுக்கு 2 பக்கம் விளக்க அறிக்கையை கொடுத்தாரு. அதை படிச்சிருக்கீங்கல்ல? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த குழுவுல என்னால சுதந்திரமா செயல்படவே முடியல, முதல்வரோட தனி செயலாளர் உதயச்சந்திரன் பல்வேறு விதங்கள்ல எனக்கு அழுத்தம் தராரு. எதுக்காக அழுத்தம் தரணும்? தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே தழுவி மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கணுங்கிறதுக்காக எனக்கு தனிப்பட்ட முறையில அழுத்தங்கள் தராரு, மிரட்டல் விடுக்கிறாரு அப்படின்னு பகிரங்கமா குற்றம் சாட்டி இருந்தார். தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற அம்சங்களை எல்லாம் அப்படியே மாநில கல்விக் கொள்கைக்கு மாற்றி செயல்படுத்த பார்க்கறாங்க. முழுக்க முழுக்க முதலாளித்துவ கல்விக் கொள்கையா இதை வடிவமைக்க பார்க்கறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். இதுவரைக்கும் அவர் முன் வச்ச குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு நியாயமான விளக்கத்தையும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வெளியிடவே இல்லை. சரி, ஓகே, ஜவஹர் நேசன் சொன்னதை விடுங்க. அவர் சொன்ன மாதிரியே அடுத்த வருஷம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு, தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் திமுக நாடகம் ஆடுது. ஒரு பக்கம் நம்ம கிட்ட இப்படி எல்லாம் நடிச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற எல்லா திட்டங்களையும் அம்சங்களையும் பெயர் மாற்றி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற ஒரு அம்சம் தான். அதை அப்படியே எடுத்து பேர் மாத்தி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பித்தளை மாத்திய கேள்விப்பட்டு இருக்கிறோம், பேர் மாத்திய கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? அதான் இந்த திருட்டு திமுக. ஒண்ணு இல்ல, நரக மாளிகை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. கேரளாவில் இருந்த முன்னாள் RSS ஊழியர், இந்நாள் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாட்டாளர் எழுதிய புத்தகம். அதை வாங்கி படிச்சு பாருங்க. இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்ப இல்லம் தேடி கல்வின்னு அறிவிக்கிறாங்கல்ல, வீட்டுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கிறதுக்கான வாலண்டியர்ஸ் எங்க இருக்கிறாங்க? யாருகிட்ட இருக்கிறாங்க? எந்த அமைப்பு கிட்ட அவ்வளவு பெரிய ஆள் பலம் இருக்கு? ஒருத்தர்கிட்ட இருக்கு, ஒரு அமைப்பு கிட்ட இருக்கு. எந்த அமைப்பு தெரியுமா? RSS தன்னுடைய ஊழியர்களை இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டத்தில் ஈடுபட வைத்து தனித்தனி வீடுகளுக்கா போயிட்டு அவங்க மத்தியில மத பிரச்சாரம் செய்யறது, மத வெறுப்பு பிரச்சாரம் செய்யறது, இஸ்லாமியர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் தப்பு தப்பா மத பரப்புரை செய்யறது. இதுதான் இல்லம் தேடி கல்வியோட அடிப்படை நோக்கமே. நரக மாளிகை அப்படிங்கிற புத்தகத்துல இது எப்படியெல்லாம் செயல்படுத்தப்பட்டது, கேரளாவில்
பழங்குடிகள் மத்தியில எப்படியெல்லாம் நாங்க மத வெறுப்பு பரப்புரைய செஞ்சோம் அப்படிங்கறத மிக தெளிவா சுட்டி காட்டி இருப்பாங்க. வாய்ப்பு இருந்தா அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. RSS ஓட கொள்கையத்தான் தேசிய கல்விக் கொள்கையில ஒரு அம்சமா சேர்த்து இருந்தது ஒன்றிய பாஜக அரசு. அதையே இல்லம் தேடி கல்வி அப்படின்னு பேர் மாத்தி தமிழ்நாட்டுல செயல்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த திருட்டு திமுக. இப்ப சொல்லுங்க, இவங்களை என்னன்னு சொல்றது? அதை கூட விடுங்க. போன வருஷம் மார்ச் மாசம் தேசிய கல்விக் கொள்கையின் இன்னொரு அம்சமான PM ஸ்ரீ பள்ளியை தமிழ்நாட்டுல தொடங்குறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்றைய கல்வித்துறை செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா மூலமாக ஒன்றிய கல்வித்துறை செயலாளரான சஞ்சீவ் குமாருக்கு கடிதம் எழுதிச்சு இந்த திமுக அரசு. இல்லன்னு மறுக்க முடியுமா? இத பத்தி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் பத்திரிகையாளர்கள் விளக்கம் கேட்டபோது, அப்படியெல்லாம் நாங்க ஒன்னும் ஏத்துக்க மாட்டோம், தேசிய கல்விக் கொள்கை வேறு, PM ஸ்ரீ பள்ளி திட்டம் வேறு, அப்படியெல்லாம் கிடையாது. தேசிய கல்விக் கொள்கையை முழுமையா செயல்படுத்துறதுக்கு தான் PM ஸ்ரீ பள்ளி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் சிஸ்டத்தையே ஒன்றிய பாஜக அரசு உருவாக்குச்சு. இவர் என்னடா அப்படின்னா நம்ம கிட்ட வந்து புது கதை சொல்றாரு, அது வேற இது வேற, அப்படியெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். இது எல்லாத்தையும் விட ஒரு உருட்டுனாரு பாருங்க. என்ன தெரியுமா? அது பொது பட்டியலில் இருக்கின்ற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கமே, அதுக்காக தான் திமுக உழைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அடிச்சு விட்டாரு. கிழிச்சிங்க. எப்படி கிழிச்சிங்க? 1998ல இருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் பாஜக காங்கிரஸ் அப்படின்னு மாறி மாறி இந்த இந்துத்துவ கட்சிகளோட கூட்டணி வச்சு அதிகாரத்துல பங்கெடுத்து அந்த பாஜக ஆட்சியையும் மைனாரிட்டி காங்கிரஸ் ஆட்சியையும் தாங்கி பிடிச்சதே இந்த திமுக தான். அன்னைக்கு அவங்க கூட கூட்டணி வச்சு அதிகாரத்துல இருந்தபோது பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி, ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையை திமுகவோ அன்றைக்கு திமுகவின் தலைவராக இருந்த ஐயா கருணாநிதியோ செஞ்சிருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. அதிகாரம் கையில இருக்கும் போது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத இவங்க எப்படி இப்ப வந்து பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு மீட்டு கொண்டு வந்துருவாங்களாம்? இதையெல்லாம் நாமளும் நம்பணுமா? இப்படி மறைமுகமாக தேசிய கல்விக் கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக. ஆனா இங்க வந்து நம்ம கிட்ட நாடகம் ஆடுறது, நடிக்கிறது. இப்ப சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேரும் தேவையா? மும்மொழியை திணிக்கின்ற பாஜகவும் சரி, அதை மறைமுகமாக வேறொரு பெயரில் தமிழ்நாட்டில் செயல்படுத்த பார்க்கின்ற திமுகவும் சரி, தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஆணிகள் தான். அதனால தான் சொல்றோம், கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின். ஒண்ணு வேணாம், நாங்க தமிழை வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு சில விஷயங்களை படிச்சு காட்டுறேன், எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்க. கடந்த 2023 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல 47,000 மாணவர்கள் தமிழ் பாடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க. தமிழே படிக்க தெரியல, தாய்மொழியில படிச்சு தேர்வெழுதி தேர்ச்சி பெற முடியல தமிழ்நாட்டின் மாணவர்களால. இந்த அளவுக்கு தான் இவங்க தமிழ்நாட்டுல தமிழை வளர்த்து வச்சிருக்கிற லட்சணம். இது மட்டும் கிடையாது, ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனால 2ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல இருக்கிற பாடத்தையும் படிக்க முடியல, திணறான். அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல 5 லட்சம் மாணவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கு கூட தமிழை சரளமா எழுத படிக்க பேச தெரியல. 15 வயது மாணவர்கள் தமிழ் படிக்கிறதுல ஆர்வமே காட்டுறது இல்ல அப்படின்னு எல்லாம் கடந்த 3 ஆண்டுகளாக பல ஆய்வறிக்கைகள் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு. இதுதான் திமுக தமிழை வளர்த்த லட்சணமா? ஒருபோதும் திமுக தமிழை வளர்க்காது. ஏன் அப்படின்னா அவங்களோட அறிவாசான் ஐயா ஈவேரா இருக்கிறாரு தெரியுமா, அவரோட முதன்மை கொள்கையே தமிழ் மொழியை அழிக்கணும், தமிழை யாருமே தமிழை படிக்க கூடாது. புரியுதா? அதை கனக்கச்சிதமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கு திமுக. ஜெயிச்சிட்டாங்களே, ஒரு தலைமுறைய தமிழ் எழுத படிக்க தெரியாத தற்குறி தலைமுறையா உருவாக்கி வச்சுட்டாங்களே. என்ன பண்ண போறோம்? இவங்க தான் தமிழ் மொழியை காப்பாற்ற போறாங்களா? இறுதியா இந்த மும்மொழி கொள்கையை பத்தி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். இப்ப ஒன்றிய பாஜக அரசு சொல்ற மாதிரி தேசிய கல்விக் கொள்கையில இந்தி கட்டாயம் இல்லை அப்படின்னா எதுக்காக மும்மொழி கொள்கை தேவை? இந்திய கட்டாயமா படிக்க கூடாது, அப்புறம் எதுக்காக நாங்க 3 மொழியை படிக்கணும்? மும்மொழி கொள்கை என்பதே மறைமுகமாக இந்தியை திணிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒண்ணுதான். இந்தியா மாதிரி இந்தி மொழியை பெரும்பான்மையாக பேசக்கூடிய ஒரு துணை கண்டத்தில் 3வது மொழியை படிக்கணும் அப்படின்னா இயல்பாகவே எல்லாரும் இந்தி மொழியைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. இது ஒரு மறைமுகமான உளவியல் இந்தி திணிப்பு. தெளிவா புரியுதா?
நீங்க இந்திய திணிக்கல, சரி ஓகே, அப்புறம் எதுக்காகடா மும்மொழி கொள்கை? எதுக்கு 3 மொழியை படிக்கணும்? தூக்கி போடு, தேவைன்னா நாங்க படிச்சுக்க போறோம். 3 மொழியை படிக்கணுமா? ஆனா இந்தி கட்டாயம் இல்லையா? நீங்க எந்த மொழியை வேணும்னாலும் தேர்ந்தெடுக்கலாமா? நான் வந்து குஜராத்தி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், என் ஒருத்தனுக்காக நீ ஒரு குஜராத்தி வாத்தியாரை கூட்டிட்டு வந்து என்ன படிக்க வைப்பியா? வாய்ப்பே கிடையாது. உன் ஒருத்தனுக்காக செலவு பண்ண முடியாதுப்பா. நீ என்ன பண்ணு, எல்லாரும் ஹிந்தி படிக்கிறாங்க, நீ போய் இந்திய படி அப்படின்னு சொல்லுவ. இதுதான் உன்னுடைய ட்ரிக்கே. ஆக இந்த மும்மொழி கொள்கை, இந்தி கட்டாயம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்ற பசப்பு வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் உறவுகளே. இந்தி திணிப்பு என்பது வெறும் மொழி திணிப்பு மட்டும் கிடையாது, அது ஒரு இன அழிப்பு. சரியா? அதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது. விலகுதா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கன், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.